ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தினத்திற்குண்டான சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்பெருமானாகிய சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் படியளக்கும் பொன்னால் தான் மார்கழி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. சிவபெருமானிடம் ஒரு முறை பார்வதி தேவி கேள்வி கேட்கிறார். எல்லாம் வல்ல இறைவனே, எல்லா உயிர்களுக்கும் படியளந்ததாக சொல்கிறீர்களே, இதோ நான் கையில் வைத்திருக்கும் எறும்புக்கு படியளந்தீர்களா என்று நான் பார்க்கிறேன் என்றார். அதற்கென்ன, தாராளமாக அந்த காட்சியை நீயே பார் என சிவபெருமான் பதிலளிக்கிறார். அந்த எறும்பும் வாயில் ஒரு அரிசியை கவ்வியபடி நிற்பதைக் கண்டு பார்வதி தேவி மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில்தான் அநேக சிவத்தலங்களில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் மதுரையில் அரசாளும் மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று எல்லா உயிர்களுக்கும் படியளப்பதற்காக சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளுகின்றனர். சொக்கநாதர் பிரியாவிடையுடனும் மீனாட்சியம்மன் தனியாகவும் எழுந்தருளுகின்றனர். இதில் சிறப்பு என்னவென்றால், கைலாய வாத்தியத்துடன் அம்மனின் சப்பரத்தை பெண்களே இழுத்து வருகின்றனர். மீனாட்சியம்மன் கோயிலிலிருந்து அதிகாலை 5 மணி அளவில் சப்பரம் புறப்பாடாகிறது. அவ்வாறு சப்பரம் புறப்பாடாகும்போது குருக்கள் அவர்கள் பிரசாதமாக தரும் அரிசியை வீட்டிற்கு எடுத்து வந்தால் உணவிற்கு குறைவு வராது என்பது ஐதீகம். மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருக்கோவிலில் வருடம் முழுவதும் திருநாள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் அஷ்டமி சப்பரத்தை சிறப்பிக்கும் வகையில் வருடந்தோறும் கூட்டம் ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. மதுரையில் உள்ள பக்தர்கள் அனைவரும் தவறாது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எம்பெருமானாகிய சிவபெருமானின் அருளை பெற்று நலமோடு வாழ்க. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் சப்பரம் யானைக்கல் வெளிவீதிகள் குச்சத்தெரு வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைகிறது. சிறப்பு என்னவென்றால், எந்த ஒரு சப்பரமும் அல்லது தேரும் வெளி வீதிகளில் உலா வராது. இந்த அஷ்டமி சப்பரம் மட்டுமே வெளி வீதிகளில் உலா வரும். இந்த நன்னாளில் சிவன் கோயிலில் வலம் வந்தால் துன்பமெல்லாம் தீரும், அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் எறும்பு பறவைகளுக்கு உணவு கொடுத்தால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் சேரும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் சிவபெருமானையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை நாம் பெற்று அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. This video is sponsored by Buyamode Shopping App. Buyamode e-shopping application is one of the online shopping app. Amazon, Flipkart மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்க்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.